ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மார்ச் மாதம் தேவனை தேட வந்த உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless each and everyone who are gathered here in this month of March and bless you in the name of Jesus Christ. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். This month God has given a wonderful promise. 2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians 3ஆம் அதிகாரம் 3rd chapter. 3ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவோம். Let's turn our Bibles to the 3rd verse. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, The word of God says, கர்த்தர் உண்மை உள்ளவராம். God is a faithful God. அவர் கர்த்தரோ என்று வேதம் சொல்கிறது. The word of God says, but the Lord. ஏன் கர்த்தரோ என்று சொல்ல வேண்டும்? Why he has to say it as அப்படியானால் அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை நாம் வாசிக்க So வேண்டும். we have to read the verses before that. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I'll read the first verse from the 3rd chapter. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும். Finally, brethren, pray for us that the word of the Lord may have free course and be glorified even as it is with you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When we read the second verse and see, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. and that we may be delivered from the unreasonable and wicked men, for all men have not faith. நாங்க ஒரு விசுவாசத்துல முன்னேறி கொண்டிருக்கிறோம். We are proceeding in a level of faith. ஆனா சிலருக்கு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இல்லையே. But the faith which we have, the others are not having it. நான் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. I can say that God can do everything for me. ஆனா நான் கடன் வாங்கி இருக்கிற பேங்க் மேனேஜர் நம்புவாரா? But the bank manager who has given me the loan I think he will never believe in ஏன் that. மேலதிகாரி நம்புவாரா? My higher officials will not believe in that. ரட்சிக்கப்படாத என்னுடைய கணவன் நம்புவாரா? My husband is not saved, will he believe in that? ஆண்டவரை அறியாத என்னுடைய வெண்டர்ஸ் நம்புவாங்களா? Will my vendors who don't know the Lord Jesus, will they believe in that? அவர் சொல்லுகிறார், பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். He says we are delivered from the unreasonable and the wicked men. Please pray for us. எங்களுக்கு விடுதலை வேண்டும். We need a deliverance in this. தேவப்பிள்ளையே, நீ விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? Child of God, are you praying for a deliverance? சில காரியங்களில் நீ சிக்கிக்கொண்டு எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயோ? You are entangled in certain issues and you really don't know how to come out of that. உங்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தை God கொடுக்கிறார். is prophetically speaking that word only to you. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் Though we undergo these circumstances, கமா போட்டுட்டு சொல்றாரு, God is putting a comma and telling, கர்த்தரோ. He says, but the Lord. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோ. But the Lord. சொல்லுங்க, கர்த்தரோ. But the Lord. உண்மையுள்ளவர். He is faithful. உலகம் நம்மை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. The world might not believe in us. உலகம் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தாவிட்டாலும் The பரவாயில்லை. world might not honor your faith inside you. கர்த்தரோ உண்மையுள்ளவர். But the Lord is faithful. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who believe say amen. கர்த்தர் இந்த மாதம் எப்படி எல்லாம் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார்? We are going to see how God is going to establish us. எப்படி உங்களை இந்த ஸ்திரப்படுத்த போறான்றதுக்கு ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி I will முடிக்கிறேன். give you 4 points how he is going to establish you. முதலாவதாக, Firstly, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை அவர் நிலைப்படுத்த போறார். he is going to establish the exclusive word which he has given for you. அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள். There was a woman called Hannah. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. She didn't have a child. அவள் மலடியாய் இருந்தாள். She was a barren woman. அவள் கர்த்தர் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள். She had so much of faith on the Lord. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. But she didn't have a child. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 1 Samuel 1 and the 17th verse. ஏலி என்கிற அந்த பிரதான ஆசாரியன் இப்படியாக சொன்னார், See, Eli is telling like this. நீ சமாதானத்துடனே போ. Go in peace. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். Amen. And the God of Israel grant thy petition
that thou hast asked of him. ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லும்போது, When the man of God says God is giving you the peace, வார்த்தையை போதிக்கிற அந்த ஆசாரியன் சொல்லும்போது, when the priest who is preaching the word of God, when he says you, வேதம் சொல்கிறது, the word of God says, கர்த்தர் தமது ஊழியக்காரர்களின் amen, வார்த்தைகளை நிலைப்படுத்துவார். God will establish the words of the servant of God. ஏலி சொல்லுகிறார், அம்மா நீ சமாதானத்தோட போ. Eli is telling you go in peace. இன்னும் அற்புதம் நடக்கல. The miracle hasn't happened yet. ஆனா அந்த தேவதாசன் சொல்லுகிறார், But that man of God said, நீ சமாதானத்துடனே போ. daughter, go in peace. உனக்கு நீ கேட்டதை கர்த்தர் உனக்கு தந்துட்டார். Whatever you have asked, God has already granted. Amen. கர்த்தருடைய ஆசாரியர்கள் விசுவாசத்துல சொல்லுகிற அந்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். The high priest, when they say some prophetic words in the faith, it will definitely happen. 26வது வசனம். 26th verse. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி பாழாய் போன அவர்களின் ஸ்தலங்களை நான் எடுத்து கட்டுகிறவர். Amen. எதெல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து உங்களை எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். Whatever you don't have, God is going to fill in that and establish உங்க you. வேலையை எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். God is going to establish your job. உங்களுடைய திருமண வாழ்க்கையை எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். God is going to establish your married உங்களுடைய life. கற்பத்தின் கனியை எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். God is going to establish the fruit of your womb. அவர் என்ன பண்ண போறாரு, உங்க மேல தீர்க்க தரிசனமா பேசுற ஊழியக்காரர்களுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். The word of God from the prophetic person, that is the priest of God, is very very important. நான் ஒரு சபைக்கு இந்த செய்தியை கொடுக்கவில்லை. I am not preaching this message for one church. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இன்டர்நெட் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Through those who are watching me through the television and internet, I want to give the word of God to you. உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் விலையேற பெற்றது. The man of God, the words which he gives for you is very very important. நான் அதுக்கு மேல குப்புன்னு அழக ஆரம்பிக்கல. Hannah didn't cry after that. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அண்ணா எனக்கு குழந்தையே இல்லை அழல, அதுக்கப்புறமா நிறுத்திட்டா. She never cried after that. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, It means கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். it means that God has already given it to me. அண்ணாள் இப்ப வீட்டுக்கு போறாளா, Then Hannah goes home. காலையில போன உடனே After she goes in the morning, எல்கானா தன் மனைவியாக அண்ணாளை அறிந்தான். he knew his wife Hannah. சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாளாம். After few days, then she conceived and she got a boy baby. அவளுக்கு பேர் வைக்கிறா, சாமுவேல்னு பேர் வைக்கிறா. Then she named him as Samuel. எல்கானா After that, Elkanah. அவன் ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தும்படி அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து போறாங்க. Elkanah and all the others went there to the altar of God to give their vows. அவ இப்ப சர்ச்சுக்கு போகல. But he didn't go to the church. அவ சொல்றா, But she's telling, நான் கர்த்தரின் சந்ததியிலே காணப்படும் போது நான் என்ன இருக்கணும்னு சொன்னா, நான் பொருத்தனை பண்ணி கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நான் கொண்டு போய் அவருக்கே கொடுத்துடுவேன். Amen. Whatever God has blessed me and I vowed in the altar of God, I will go and give it there. அவ அப்படி சொன்ன உடனேயே When she told like that, கணவனுக்கு எப்படி இருக்கும், God would have felt very happy. ஏமா இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. After all these years, we are receiving a baby. இவ்வளவு நாள் இந்த குழந்தைக்கு தான் தையா தக்கான்னு குதிச்சேன். You jumped up and down for this baby only. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த குழந்தை பிறக்குது. After so many years, you're getting the baby. இப்போ போய் கொண்டு போய் பால் மறந்த உடனே கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருவேன்றிய பாஸ்டர்ட்ட. Now you're telling that after weaning, you're going to leave the baby in the church? அவருக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டார். He was confused. He couldn't அப்பதான் அவர் understand. சொல்றாரு, And after that he says, நீ உன் இஷ்டப்படி செய்து you do as you please. அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு. You be there until the child is weaned. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. Only the word of God which God says, he will establish it. ஆண்டவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு God heard the prayers of Hannah. அன்னாளை ஆசீர்வதித்தார். He blessed Hannah. எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்னா,
to the level of blessing. அதுக்கு பிறகு அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். After that, she had so many children. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று கூட இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. Today you're thinking you don't even have one child. கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். God will establish His word and then bless you. Number 2. Secondly, ஆண்டவர் உங்கள் எல்லைகளை அவர் நிலைப்படுத்த போறார். God is going to establish your borders. உங்களுடைய எல்லைகளை அவர் எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். He is going to establish your borders. உங்களுடைய எல்லைகளை இனி ஓப்பனா வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு என்ன இடத்தை உங்களுக்கு தர விரும்புறாரோ அதை உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். Whatever place God is going to give you, He will establish it for you. வேதம் சொல்கிறது, The word of God says, நீதிமொழிகள் 15:25, Proverbs 15:25, அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். Amen. The Lord tears down the proud man's house, but He keeps a widow's boundaries intact. விதவை என்று சொல்லும்போது When we say as a widow, தன் கணவனை பறி கொடுத்த ஒரு பெண், she is the one who has lost her husband. தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தவள், She has lost all her inheritance. கணவன் இல்லாத ஒரு அனாதையை போல இருக்கிற ஒரு She ஸ்திரீ, is like an orphan because she doesn't have anything of her own. வாழ்க்கைக்கு ஒரு கவரிங் இல்லாத ஒரு ஸ்திரீ, It's like the woman, she doesn't have any covering for her life. தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று புரியாமல் இருக்கிற ஒரு ஸ்திரீ. She cannot understand and expect the future of her life. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய எல்லைகளை It is such kind of a widow's woman's boundary. யாரு அவங்களுக்கு லேண்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியாது. We don't know who will buy the land and give for a widow. யார் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது. We don't know who will build the house for her. அப்படிப்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் எல்லைகளை நிலைப்படுத்த போகிறார். Amen. Such kind of people who are unattended and like an orphan, God is going to establish the boundaries for them. ஆமென் சொல்லுங்க. Amen. ஏசாயா 54:4 கர்த்தர் எனக்கு இப்பொழுது கொடுக்கிறார். God is giving me now Isaiah 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தன் தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இரண்டாம் வசனத்தை பாருங்க. Look at the second verse. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. Enlarge the place of your tent. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். Stretch your tent curtains wide. தடை செய்யாதே. Do not hold back. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Lengthen your cords and strengthen your stakes. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். For you will spread out to the right and to the left. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. கர்த்தர் சொல்றாரு, யாரு இல்லைன்னு சொல்றியே, உனக்கு நான் கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக போறேன். Amen. God is you're telling that you don't have anyone for you. I am going to extend your boundaries. மூணாவது காரியம், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை நிலைப்படுத்த போகிறார். Third point is God is going to establish your family. இதை குறித்து நான் இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்றேன். I will tell it in detail later. சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதங்கள் 89:4. Psalms 89:4. சங்கீதம் 89:4. என்றென்றைக்கும் உன் சந்ததி உன் குடும்பத்தை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். Thy seed will I establish forever and build up thy throne to all generations. உன்னுடைய சந்ததியை நான் நிலைப்படுத்தட்டும். I will establish your generation. அப்படினா என்ன அர்த்தம்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் எஸ்டாப்லிஷ் பண்ண போறார். God wants to establish your children. உங்க குடும்பத்தை கர்த்தர் எஸ்டாப்லிஷ் பண்ண போறாரு. God is going to establish your family. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறதை நிறுத்துங்க. Stop worrying about your children. அவங்க நல்லா வந்துருவாங்க. They will come up in life in a very good நீங்க manner. பார்க்கறத விட கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைங்க நல்லா வருவாங்கம்மா. God is looking at you and looking at the children and saying, நான் நல்ல இடத்துல your children will be well.
நான் நல்ல இடத்துல அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண I போறேன். will settle them and establish them in good places. சொல்லுங்க ஆமென். Amen. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க. You're waiting for a long time. என் பிள்ளை நல்ல இடத்துல நிலைப்படுத்தி இருப்பாளா? Will my child be established in a good place? என் மகனுடைய காரியம் எப்படி இருக்கும்? How will my son's matter be? ஆண்டவர் இந்த மாதம் உங்க கையை பிடிச்சு சொல்றார். God is holding your hands and telling உன் you, பிள்ளைய நான் நிலைப்படுத்துவேன். I will establish your children. அவளை மட்டும் இல்ல, Not only them, அவனை மட்டும் இல்ல, not only him, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி. I will establish your children's children and children. கவலைப்படாத. Don't be worried about that. தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். He promised to David. அது தாவீதோட நிறுத்தல. He didn't stop it with David. தாவீதின் வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து வரையிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் Till இருந்தார். Jesus Christ in the lineage, he was truthful. அவர் தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவராய் He இருக்கிறார். is truthful and faithful from generation to generation. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவார். God is going to establish your family. நான்காவதாக, Fourthly, உங்களுடைய கையின் பிரயாசங்களில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உங்களை நிலைப்படுத்த போகிறார். the works of your hands, God is going to increase and establish you. நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். You are going to be fruitful. உங்களுடைய கனிகளின் பெருக்கத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவார். You are going to see the fruitful multiplication and he will establish it. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் Leviticus 26. 9ஆம் வசனத்தை வாசித்து We are பாருங்கள். going to read the 9th verse. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். Amen. For I will have respect unto you and make you fruitful and multiply you and establish my covenant with you. கர்த்தர் நம்ம மேல அவர் ரெஸ்பெக்ட் வைக்க போறார். God is going to respect us. கடவுளே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? See how when God respects us, how it will be. பிரசிடென்ட் தன் தேசத்தில் இருக்கிற ஒரு பிரஜையை ரெஸ்பெக்ட் பண்ணா என்டையர் கவர்மெண்ட்டும் சல்யூட் அடிக்கணும். Amen. If the president respects a person, the whole government will salute you. நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, A person is in a ministry. அவர் சமீபத்திலே ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தாராம். Recently he went to a place. அங்கே ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு போய் இவர் ஒரு காரியத்தை செய்து கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். He went to an ashram to do a project for him. அப்பொழுது அங்கே ஏராளமான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களாம். Many people were sitting there in that place. அப்பொழுது இவர் நேரடியாக போய் அந்த பெரியவரை சந்திப்பதற்காக போயிருக்கிறார். So he went in person to meet that higher official. நம்மால் நேரா போய் கையை கொடுத்து கை குலுக்கி அவரோட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். He directly went and he shook hands and he was talking with him. அவர் சொல்லிட்டாரு, நீங்க என்னோட இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும்ட்டாரு. Then he said, today you have to eat with me and go. நம்ம வர உட்கார்ந்து காத்துட்டு இருக்கும்போது Then when our person was sitting and waiting, அந்த பெரியவருடைய சீடர்கள் ஓடி வந்தாங்களாம். but all his disciples ran and came. என்ன நீங்க பாட்டுக்கு திடீர்னு கையை கொடுத்துட்டீங்க? Saying, what, you're going like that and giving your hands to that person? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நான் 4 வருஷம் காத்துட்டு இருந்தேன். I'm waiting for 4 years to speak one word to that person. நீங்க புடுக்குன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டீங்க. Suddenly you came and just went and spoke with him. இதெல்லாம் முடிஞ்சது. After all this thing was அவர் over, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறதுக்கு வந்தாராம். after everything he came for the lunch. சாப்பிடும்போது When they were eating, இவரை உட்கார வச்சு அவர் சாப்பாடு பரிமாறி இருக்கிறார். he made this person sit and he served the food. அவர் முடிச்ச பிறகு After everything was over, சீஷ கோடிகள்லாம் வந்துருச்சுங்களா? all the seashores gang they came. Disciples. வந்து என்ன தைரியம் இருந்தா எங்க குருஜியே சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வச்சிருப்பீங்க. How dare you make my Guruji serve you? நீங்க உட்கார்ந்துட்டு அவர் உங்களுக்கு சாப்பாடு போடுறதா? You are sitting and he has to serve you. உங்களுக்கு கடவுள் பயம் இல்லையா? Don't you know? Don't you have fear of God? இப்ப நம்மால் சொல்லியிருக்கிறாரு, Then our person said, நான் மேல இருக்கிற கடவுளுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். he said, I will fear only the God who is above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி But ஹல்லேலூயா praise சொல்லுங்க. be to God. ஆனா என்னன்னா, But see what happened after that. இவருக்கு அந்த கணம் கொடுத்த உடனே As he honored this person, அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் நம்ம ஆளுக்கு சல்யூட் அடிக்கிறாங்களாம். all those people who were there, all the disciples were saluting this person. Sir. சொல்றாரு எல்லார்ட்டையும், இவரை ஒழுங்கா பாத்துக்கோங்க. They said, please take care of him properly. அவரு கணம் கொடுத்துட்டாருன்னு When he honored this person, எல்லாரும் கணப்படுத்திட்டாங்க. immediately everyone honored him. எங்க அலுவலகத்துல In our office, யாராவது வந்தாங்கன்னா if anyone comes inside, நான் என்ன கணம் கொடுக்கறேனோ எங்க ஆபீஸ் ஃபுல்லா கொடுப்பாங்க. whatever I honor them, the whole office will honor them. நாம் மதிக்கிறவர்கள் யாரை மதிக்கிறார்களோ அவர்களை நாமும் மதிப்போம். Amen.
அப்ப ஆண்டவரே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது So when God himself respects us, பூமியில இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு சல்யூட் அடிச்சு தான் ஆக போறாங்க. so everyone as well have to salute us. அதுக்கு என்ன தெரியுமா பண்ண போறாரு? So what is he going to do for உங்களை that? பிச்சைக்காரனும் பரதேசியுமா இனிமேல் வைக்க மாட்டார். He will not keep you like a beggar and an orphan. நான் உன்னை மல்டிப்ளை பண்ண போறேன். I'm going to multiply you. நான் உன்னை செல்வ சீமானா மாத்த போறேன். I'm going to make you a millionaire. நான் உன்னை கனி கொடுக்கிற மரமா மாத்த I'm போறேன். going to make you a fruitful tree. அதை செஞ்சு என் உடன்படிக்கை உன்னோட இருக்குதுன்றதை எல்லாத்துக்கும் காமிக்க போறேன். I will do that and I will show that my covenant is with you. நான் விசுவாசிக்கிறேன். I believe in that. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe கர்த்தர் in நம்மளை மல்டிப்ளை பண்ண போறார். God is going to multiply. ஆண்டவர் நம்மளை கனி உள்ளவர்களா மாத்த போறார். God is going to make us fruitful. நமக்கு அந்த உடன்படிக்கையின்படியே நமக்கு கொடுத்து நிலைப்படுத்த போகிறார். According to that covenant he is going to establish us. உபாகமம் 8:18 வாசித்து முடிக்க போகிறோம். Deuteronomy 8:18. உபாகமம் 8:18. 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Amen. But thou shalt remember the Lord thy God, for it is he that has given thee power to get wealth, and that he may establish his covenant which he sware unto thy fathers, as it is this day. எதுக்காக உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறார்? Why God is going to give you the riches? உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். Because he's already done a covenant with you. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னோடு கூட இருந்து நான் செய்யும்படிக்கு Amen. செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். And God has already covenanted with you by saying, I will do a terrible thing in this whole world. Those who are around you will see that. கர்த்தரை அறியாதவங்க எல்லாத்துக்கும் Those who don't know God, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ன்றது எப்படி தெரியும்? how will the people know that God is with us? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிய வரும். When God blesses Abraham, everyone will know. சீமானா மாத்த போறார். He's going to make him a ஆபிரகாமை millionaire. செல்வ சீமானா மாத்த போறார். He's going to make him a very rich அவன் person. எல்லாத்தையும் உதறி விட்டு பஞ்ச பரதேசி மாதிரி அப்பா விட்டு வெளியே வரும்போது யாரும் மதிக்கல. Because he gave away everything and left his father's house, and when he came out, no one respected him. கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டவங்களை கர்த்தர் அப்படியே வைக்க மாட்டார். Those who left everything for the Lord, God will not keep him like in that மத்த state. எல்லாரை விட மேன்மையா வைப்பார். Amen. இன்டர்நெட் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, Those who are watching me through internet, கர்த்தர் இந்த மாதம் உங்களை நிலைப்படுத்துவார். this month God is going to establish you. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிற விதமாய் நீ செய்வாயானால் God is telling you, when you do according to the ways which I say, வேறு பரிமாணத்துல நான் உன்னை எஸ்டாப்லிஷ் பண்ண I போறேன். will establish you in a different dimension. இந்த கிணறு வற்றி போச்சுன்னு சொல்லி அங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காத. Do not sit and cry because your wells are gone dry. நான் உன் கூட இருந்தா If I am with you, நீ எந்த கிணறை வெட்டினாலும் அங்க தண்ணி வரும். wherever you dig your well, the water நீ will எந்த come. பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நான் ஆசீர்வதிப்பேன். Whatever business you start, I will bless it. தூர்த்தப்பட்ட கிணறு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காத. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் Lord, this month your children, கொடுக்க போகிற அந்த ஸ்திரமான வாழ்க்கைக்காக நன்றி. thank you for the lifestyle which you're going to establish for them. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களை ஸ்திரப்படுத்துங்க. Lord, you establish every body of theirs ஆசீர்வதிங்க. and bless them, Lord. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.